எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம கத்யா ஸ்கவுட் கிச்சனில் வந்து கழனி மண்டி செஞ்சுருக்கோம். கழனி மண்டி எப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் செய்கிறது. இது வெண்டிக்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும். இது வந்து அந்த காலத்தில் வந்து எங்கள் நன்னிமா வந்து இதை வச்சாங்கன்னா 3 நாளைக்கு சுண்டை வச்சு பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான அந்த கழனி மண்டின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து தட்டைப்பயிர் போடலாம், மொச்சை போடலாம், இது மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து தட்டைப்பயிர் போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம். நம்மளுடைய கத்திஜா ஸ்கவுட் கிச்சனில் வந்து இப்போ நம்ம புதுசாக மிளகு பூண்டு குழம்பு தயார் பண்ணி விற்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஆர்டர்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டரே ஒரு 30 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, கன்னியாகுமரி, நாகர்கோயில், சென்னை இந்த மாதிரி ஏரியாக்களில். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் யாரும் வளர முடியாதுங்க. எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. இனிமேலும் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் தான் என்னுடைய தொழிலில் வந்து நான் சுத்தமாகவும் நல்ல உண்மையாகவும் நான் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கும். உங்களுடைய இது எனக்கு வேணும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க நாங்கள் பட்ட கஷ்டத்தை. அதில் வந்து 2002லாம் இருந்த மாதிரி பாதுகாப்பு இப்போ இல்லை. ஏன்னா அப்போ எங்கள் அத்தா எங்கள் அம்மாவும் உடம்புநிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போது நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போது ஒரு கட்டடத்தில் எங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் எதுவும் கதவு கிடையாது வீட்டுக்கு, அதான் ஈபி லைன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே அப்போ இருந்துச்சு பாதுகாப்பு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்புங்கிறது துளி கூட இல்லாமல் போயிடுச்சு. பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட பிள்ளைங்களை விட முடியல. அந்தளவுக்கு காலம் கெட்டு போய் அழிஞ்சு போய் கிடக்கு. நம்மளும் ரொம்பவே பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும், ரொம்ப கேரிங்காக இருக்கணும் பிள்ளைங்க மேலே. ஏன்னா பிள்ளைங்களை பெற்றா மட்டும் பத்தாது, அதுங்களை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது நம்மளுடைய பெற்றவங்களுடைய கடமை. அதனால் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி வளங்க பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, யார் எப்படி என்னன்றதை உலகம். ஏன்னா இப்போ எல்லார் பிள்ளைங்க கையிலையுமே ஃபோன் வந்துருச்சு. அந்த ஃபோன் தான் பெரிய பிள்ளைங்களுக்கு ஆபத்தே. அதனால் முடிஞ்சளவு தவிர்த்துக்கிட்டு அதுங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் சிலவித அசம்பாவிதமான நடக்கிறதையும் நம்ம தடுக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுமே விழிப்புணர்வாக இருக்கணும். அப்போ தான் எந்த தவறுகளும் நடக்காமல் நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லியோ யாரை குறை சொல்லியுமே இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. நமக்கு நம்ம